ஹலோ கைஸ், வெல்கம் டு பாட் கார்டனிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதினா எப்படி வீட்டிலேயே ஈஸியாக வளர்க்கலான்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க, வெயிட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக கடையிலேருந்து வாங்கிட்டு வர புதினாவை வச்சு வீட்டில் எப்படி வளர்க்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ ரீசெண்டாக தான் புதினா அறுவடை போட்டிருந்தோம் நம்ம வீடியோவில். ஸோ அதிலிருந்து நான் உங்களுக்கு எப்படி க்ரோ பண்ணலான்றதையும் காட்டுறேன். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினால நமக்கு இப்போ க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா, அதில் தண்டு மொத்தமான தண்டாக பார்த்து ஒரு 3-4 தண்டு எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக லீஃப் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இப்போது வீடியோவில் காட்டின மாதிரி எல்லா இலையும் எடுத்துடணும். ஆனால் நுனி இலையை மட்டும் விட்டுறணும். நுனி இலை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து செடி வாடாமல் இருக்கும், தண்டு வாடாமல் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு செடி டக்குன்னு பிடிச்சி வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மண்ணில் நட்டு வச்சிடலாம். இதுக்கு நான் புது பாட்டெலாம் எடுக்கலை. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பாட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மூக்குத்தி அவரை வச்சுருக்கோம். இந்த மூக்குத்திக்கு அவரை கீழே எதுவுமே வைக்காதனால நான் அதிலேயே வச்சிடலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் ஒரு செடி காட்டியிருப்பேன். அந்த செடி என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.